வணக்கம். முருகன் என்பது கடவுள் அல்ல. முருகன் ஓவிய சிற்பங்களுக்கு பின்னணியில் ஒரு அறிவியல் உண்மை உள்ளது. வாருங்கள், அனைவரும் அதை காணலாம். செவ்வாயின் ஒரு ஓவிய குறியீடு தான் முருகன். செவ்வாய் கிரகத்தில் கல், மண், மலை, குன்று எல்லாமே இருக்குது. அங்கே ஆக்சிஜன் இல்லை, நீர் திரவநிலையும் இருக்குது. அங்கே மனிதர்கள் வாழவே முடியாது. சூரிய ஒளி செவ்வாய் கிரகத்தின் மீது படும் பொழுது செவ்வாய் கிரகத்தில் உள்ள அதிகப்படியான இரும்பு ஆக்சைடு காரணமாக செவ்வாய் கிரகம் சிகப்பு நிறமாக காட்சி தருது. இந்த கான்செப்டை ஒரு ஓவியமாக இப்போ வரைவோம். செவ்வாய் கிரகத்தில் செம்மண் குன்று தான் இருக்குது, வெறும் மண் மணல் தான் இருக்குது. அதை அப்படியே ஒரு ஓவியமாக ஒரு குன்றை ஒன்று வரைஞ்சிக்குவோம். செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருது. இதன் ஒரு ஓவிய குறியீடா ஒரு மயில் பறவை ஒன்று எடுத்துக்குவோம். எதுக்கு இங்கே மயில் பறவைன்னா சுழற்சிக்காக, சுற்றி வருதல், வலம் வருதல், அதுக்காக மயில் பறவை. இப்போ இந்த காணொலியை 2 ஃப்ரேமாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஃப்ரேமில் செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருது. இந்தாண்ட ஃப்ரேமில் மயில் பறவை மீது அமர்ந்த முருகன் சூரியனை மையமாக வச்சு வலம் வராரு. இந்த 2 கான்செப்ட் லிங்க் பண்ணி பாருங்க. அந்த முருகன் சிலைக்கு பின்னால் அறிவியல் உண்மை உங்களுக்கே புரிய வரும். சோழர்கள் எதுவுமே சிந்திக்காமல் செய்ய மாட்டாங்க. அனைத்திலுமே ஒரு அறிவியல் உண்மை உள்ளது. அந்த அறிவியல் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் கோபுரங்களில் 64 கலைகளையும் கிரகங்களோட பண்புகளை தான் வரைஞ்சி வச்சாங்க. ஆனால் நம்ம எதையும் சிந்திக்காம அதை சாமின்னு நம்ம நம்புறோம். இங்கே சாமிங்கிறதும் கடவுளுங்கிறதும் பகவான்கிறதும் வியாபாரமாக மாறி போச்சு. ஆனால் உண்மை என்னன்னா இங்கே எதுவுமே சாமி இல்லை, எல்லாமே அறிவியல் பூர்வமான சிந்தனை. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பாருங்கள். பல உண்மைகளை தொடர்ந்து கூறுவேன். நன்றி.